அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா இப்போ ஒரு ட்ரோனை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ட்ரோன் அப்படிங்கிறது பூமியில் பறக்க விடுறதுக்காக இல்லை. பூமியில் பறக்க விடுறதுக்கு இல்லைனா அப்போ அந்த ட்ரோன் எங்கே பறக்க விடுறதுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க? சோலார் சிஸ்டத்துடைய செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கிற சேட்டன் அப்படிங்கிற சனி கிரகத்தோடைய மிகப்பெரிய நிலவு தான் டைட்டன் அப்படிங்கிற நிலவு. அந்த நிலவில் பறக்க விடுறதுக்காக தான் நாசா அந்த ட்ரோனை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஷினுக்கு நாசா டிராகன் ஃப்ளை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எதுக்காக சனி கிரகத்தோடைய நிலவுக்கு அந்த ட்ரோனை நாசா அனுப்பணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன? சேட்டனுடைய அந்த டைட்டன் நிலவு அவ்வளோ முக்கியத்துவமான ஒரு நிலவா? இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பேஸ் மிஷின் சாதாரண ஒரு ஸ்பேஸ் மிஷின் இல்லை. நாசாவுடைய வித்தியாசமான ஒரு ஸ்பேஸ் மிஷின், ஒரு ட்ரோனை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அது நியூக்ளியர் பவரில் செயல்படக்கூடிய ஒரு ட்ரோன். பூமியிலிருந்து 3 பில்லியன் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு சனி கிரகத்தோடைய டைட்டன் அப்படிங்கிற அந்த நிலவை அடைஞ்சு அந்த நிலவில் ஃப்ளைபையா ஆராய்ச்சிகள் பண்ண போகுது. அதுதான் நாசாவுடைய டிராகன் ஃப்ளை மிஷின் மூலமாக. சரி, இந்த மிஷினை பற்றியும் அந்த ட்ரோன் எப்படி உருவாக்க போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட், இப்படி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நாசா அந்த ட்ரோனை அந்த டைட்டன் அப்படிங்கிற நிலவுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த நிலவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் உங்களுக்கு புரியும். நம்ம மொத்த சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய கிரகம் அப்படின்னா அது ஜூபிட்டர். ஜூபிட்டருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய கிரகம்னா அது இந்த சேட்டன் அப்படிங்கிற சனி கிரகம் தான். ஆனால் இந்த சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய கிரகங்களான இந்த 2 கிரகத்துக்கும் தான் சோலார் சிஸ்டத்திலேயே லார்ஜஸ்ட் மூன்களும் இருக்குது. அதில் டைட்டன் அப்படிங்கிற நிலவு சோலார் சிஸ்டத்துடைய 2வது மிகப்பெரிய நிலவாகவும் சேட்டனுடைய நிலவாகவும் இருக்குது. இந்த நிலவு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம பூமியோடைய சைஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போமே. நம்ம பூமியோடைய டயாமீட்டர் 12,742 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குது. அதுவே இந்த சனி கிரகத்தோட இந்த டைட்டன் அப்படிங்கிற நிலவோடைய டயாமீட்டர் அப்படிங்கிறது 5,149 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குது. ஸோ நம்ம பூமியோட சைஸில் பாதி அளவுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நிலவாக இந்த நிலவு இருக்குது அப்படின்னு கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சூரிய குடும்பத்தோடைய முதல் கிரகமான மெர்க்குரி அப்படிங்கிற புதன் கிரகத்தை விட இந்த நிலவு அப்படிங்கிறது பெருசு. இந்த நிலவை நம்ம சோலார் சிஸ்டத்தில் தனித்துவமாக காட்டுறதுக்கு காரணம் அதோடைய சைஸ் மட்டும் கிடையாது. நம்ம என்டையர் சோலார் சிஸ்டத்திலேயே வளிமண்டலம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலவாக கருதப்படுறதும் இருக்கிறதும் இந்த டைட்டன் அப்படிங்கிற ஒரே ஒரு நிலவு மட்டும்தான். இந்த ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு இந்த நிலவுக்கு இருக்கிறதுனாலேயே எல்லா சயின்டிஸ்டுகளுடைய பார்வை அப்படிங்கிறதும் இந்த நிலவு மேலே முக்கியமாக திரும்புறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலவுடைய அட்மாஸ்பியர் சம்பந்தமான டேட்டாஸ்களை எடுத்து பார்க்கும்போது அதில் சில கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது சயின்டிஸ்டுகளால் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக முதல்ல சொன்ன மாதிரி அதோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியானது. அது எந்த அளவுக்கு அடர்த்தியானதுன்னா பூமியோடைய அட்மாஸ்பியரோடைய அந்த ப்ரெஷரை விட இதில் 1.5 மடங்கு நம்ம பூமியோட ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும். அதனால் இந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் டைட்டன் நிலவில் நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு கற்பனை எடுத்துக்கிட்டால் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடலில் சில மீட்டர் ஆழத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்ல, அதே மாதிரியான ப்ரெஷர் தான் அந்த நிலவில் நம்ம இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் அந்த அடர்த்தியான அட்மாஸ்பியரோடைய ப்ரெஷர் தான் காரணமாக இருக்குது. அண்ட் அந்த வானம் அப்படிங்கிறதும் கூட நம்ம பூமி மாதிரி நீல நிறத்தில் இருக்காது, ஒரு ஆரஞ்சு நிறத்தில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வினோதமாக இருக்குங்க நம்ம டைட்டனுடைய வானம். இந்த 3 அட்மாஸ்பியரில் நம்ம பூமியில் எப்படி நைட்ரஜன் அப்படிங்கிற அந்த வாயு இருக்கோ அதே மாதிரி இந்த நிலவிலேயே நைட்ரஜன் வாயு இருக்குது. 95லிருந்து 98% நைட்ரஜன் வாயு இருக்குது அப்படின்னு டேட்டாஸ் அடிப்படையில் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் அது கூடவே மீத்தேன் அப்படிங்கிற அந்த வாயுவும் 1லிருந்து 5% இருக்குது. கூடவே கொஞ்சமாக ஆர்கானிக் மூலக்கூறுகளும் அதில் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அதோடைய வானம் நிறம் அப்படிங்கிறது ஏன் ஆரஞ்சு நிறத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ அதில் அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் அப்படிங்கிற அந்த வாயுவும் மீத்தேன் அப்படிங்கிற அந்த வாயுவும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த 2 வாயு ஒன்றா சேரும்போது அது தொல்லைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூலக்கூறாக உருவாகும். இதோடைய நிறம் அப்படிங்கிறது கொஞ்சம் பனிமூட்டமாக ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கலரை நம்மளுக்கு காட்டும். ஸோ அதனால தான் அந்த வானம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. இந்த 3 முதல்ல புகைப்படம் எடுத்தது ஹசினி அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்டர் தான் முதல்ல புகைப்படம் எடுத்துச்சு. 2004 டைட்டன் நிலவுக்கு அருகில் சென்ற அந்த ப்ரோப் அப்படிங்கிறது அது புகைப்படம் எடுத்துச்சு. ஆரம்பத்தில் அதோட அட்மாஸ்பியரை தாண்டி ஊடுருவி
புகைப்படம் எடுக்கிறது சிரமமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரோப்பில் இருந்த ஸ்பெஷல் இன்ஃப்ராரெட் கேமரா மூலமாக அந்த அட்மாஸ்பியரை தாண்டி அந்த தரைப்பகுதியை புகைப்படம் எடுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மனிதகுல வரலாற்றிலேயே இன்னொரு ப்ரோப் அப்படிங்கிறது இந்த சனி கிரகத்தோடைய இந்த நிலவில் தரையிறங்கி பூமிக்கு முதல்ல இந்த நிலவுடைய தரைப்பகுதி புகைப்படத்தையே பூமிக்கு அனுப்பிச்சிச்சுது அந்த விண்கலன். அந்த விண்கலனத்தோடைய பேர் தான் ஹைகன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருந்த ஒரு ப்ரோப். இந்த ப்ரோப் 2005 ஜனவரி 14 அந்த நிலவில் தரையிறங்குச்சு. மனிதகுல வரலாற்றிலேயே விண்வெளிக்கு, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய அவுட்டர் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ப்ரோப் தரையிறங்கியிருக்கு அப்படின்னா அது இந்த ஹைகன்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோப் தான். அது என்னப்பா அவுட்டர் சோலார் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற சில சந்தேகம் சில பேருக்கு வந்திருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இன்னர் சோலார் சிஸ்டம், அவுட்டர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோலார் சிஸ்டத்தை 2 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது நம்ம புதன் கிரகத்துலேருந்து ஆரம்பித்து மார்ஸ் பிளானட் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே இன்னர் சோலார் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஜூபிட்டர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து நெப்டியூன் வரை முடியக்கூடிய எல்லா பகுதியுமே இன்னர் சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அவுட்டர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதில் யூரோப்பா, கேனிமேட், அதுக்கப்புறம் டைட்டன் மாதிரியான நிலவுகளும் அந்த அவுட்டர் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருளாக தான் கருதப்படுது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த நிலவை பற்றி என்னென்னா, இந்த நிலவுலையும் மழை அப்படிங்கிறது பொழியுது. நம்ம பூமியில் மழை பொழியல அதே மாதிரியான மழை அப்படிங்கிறது பொழியுது. அதுக்காக அங்கே ஜாலியாக ஆடி பாடி குதித்து கொண்டாடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பூமியில் தண்ணி தான் மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. ஆனால் இந்த நிலவில் மீத்தேன் தான் மழையாக பொழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலவில் நீங்கள் வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷூட்டும் ஒரு ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படிங்கிறதும் தேவைப்படும். ஏன்னா இங்கே ஆக்சிஜன் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு குளிர் அப்படிங்கிறதும் பயங்கரமாக இருக்கும். -179°C வரைக்கும் அங்கே குளிர் அப்படிங்கிறது வாட்டி வரைக்கும் உங்களுக்கு உரைய வச்சே உங்களை கொண்டுரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட அந்த நிலவுக்கு நாசா எதுக்காக அந்த ட்ரோனை அனுப்புகிறாங்க, அந்த மிஷினுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போமா? அதுக்கு முக்கிய காரணம் டைட்டன் நிலவு. என்னதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் அந்த நிலவு லைஃப் பாசிபிளுக்கான ஒரு இடமாகவும் கருதப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இப்போதைக்கு நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம அடுத்த வீடாக கருதுறது இருக்கிற ஒரு பிளானட்னா அது நம்ம மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய் கிரகம் தான். எலான் மஸ்க் ஆல்ரெடி வந்து அங்கே போய் மனிதர்கள் குடியேற்றதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்கார். ஆனால் அதுக்கு அடுத்த இன்னொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த டைட்டன் அப்படிங்கிற நிலவு. இதுக்கு காரணம் டைட்டன் நிலவில் அட்மாஸ்பியர் இருக்குது, ஆனால் ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜனை கூட நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டெக்னாலஜியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா வாழ்ந்துடலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இன்னும் சில விஷயங்கள் அங்கே லைஃப் பாசிபிள் இருக்குது. அதாவது ஏற்கனவே உயிர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா டைட்டன் நிலவில் அந்த பில்டிங் பிளாக்கள், ஒரு உயிர் உருவாகிறதுக்கு தேவையான பில்டிங் பிளாக்களாக கருதப்படக்கூடிய ஆர்கானிக் மாலிகூல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது லைஃப் ஆல்ரெடி அங்கே உருவாகிருக்கலாம் அல்லது உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி தன்மையோடு அந்த நிலவு இருக்கலாம் அப்படின்னும் கருதப்படுது. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அங்கே வந்து ரிசர்ச்சை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அங்கேருந்து தரையில் இருந்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு மிஷனை முன்னெடுக்காமல் ஃப்ளைபையாக அங்கே வானத்தில் அந்த டைட்டனுடைய வானத்திலே பறந்துக்கிட்டு ஒரு மிஷினை பண்ணோம்னா நிறைய ஏரியாக்களை கவர் பண்ணி நிறைய டேட்டாஸ்களை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நாசா ஒரு ட்ரோனை உருவாக்கி அது மூலமாக நம்ம அங்கே அனுப்பி அதை வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த மிஷினுக்கு தான் டிராகன் ஃப்ளை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஏன் டிராகன் ஃப்ளை அப்படின்னா அந்த ட்ரோன் பார்க்குறதுக்கு இந்த தட்டாம்பூச்சி அப்படிம்பாங்கள்ல அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கே இருக்கும். அதனால தான் அதை டிராகன் ஃப்ளை அப்படிங்கிற அந்த பேரை வச்சு அந்த மிஷினையும் வச்சுருக்காங்க. அந்த டிராகன் ஃப்ளை அப்படிங்கிற அந்த ட்ரோனுடைய உயரம் அப்படிங்கிறது 5.5 அடி இருக்கும். ஆனால் அதோடைய நீளம் அப்படிங்கிறது 12.5 அடி, அகலம் அப்படிங்கிறதும் 12.5 அடி இருக்கும். ஓவராலாக அந்த ட்ரோனுடைய எடை அப்படிங்கிறது 875 கிலோ எடை கொண்டதாக இருக்கும். மொத்தமாக இதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க தெரியுமா? நாசா $3.35 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து இதுக்காக வந்து அமெரிக்காவுடைய அந்த நாசா வந்து செலவு பண்ண போது. இவ்வளோ செலவு பண்ணி உருவாக்கப்படுற அந்த ட்ரோன் அப்படிங்கிறது 2028 லான்ச் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாசா வந்து அப்டேட்டுகளாக தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் அப்போ லான்ச் பண்ணாலும் அது அந்த நிலவை போய் அடைகிறதுக்கு 2034 இறுதி வரைக்கும் காலம் எடுத்துக்கும். ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்குல்ல, அவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணி அதை அடையிறதுக்கு அவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த ட்ரோனால் அங்கே டைட்டன் நிலவில் 4 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். கிட்டத்தட்ட தொடர்ந்து 1 மணி நேரம் வரைக்கும் அது வந்து ஃப்ளைபையாக ரிசர்ச்சை பண்ண முடியும். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து இது வந்து டைட்டன் நிலவில் ஆய்வு பண்ணுற மாதிரி தான் அந்த மிஷனை நாசா முன்னெடுத்திருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி சில பேருக்கு வரும், பூமியில் நம்ம ட்ரோன்களை பறக்க விட்டுறோம், ஆனால் இது ஒரு இன்னொரு நிலவில் போய் நம்ம எப்படி ஒரு ட்ரோனை பறக்க வைக்க முடியும், நாசா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கும். பட் நம்ம பூமியில் ஒரு ட்ரோனை பறக்க வைக்கிறதுல இருக்கக்கூடிய விஷயத்தை விட அந்த டைட்டன் நிலவில் ரொம்ப எளிதாகவே ஈஸியாக பறக்க வச்சிடலாம். அதுவும் எடை கூடின ட்ரோன்களை கூட நம்ம ஈஸியாக அங்கே பறக்க வச்சிடலாம்னா பார்த்துக்கோங்களேன். இதற்கு காரணம் பூமியோட கிராவிட்டி அப்படிங்கிறது 100% அப்படின்னு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் அதில் வெறும் 14% மட்டும்தான் இந்த டைட்டன் நிலவுடைய கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பூமியில் ஒரு மனிதரோட எடை 70 கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே வெறும் 10 கிலோ தான் அதே மனுஷன் இருப்பார் அங்கே இருக்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கிறதுனால எடை கூடின ஒரு பொருள் கூட ஈஸியாக வந்து அங்கே பறக்க முடியும். இன்னொரு அட்வான்டேஜ், அங்கே அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த ட்ரோனில் மொத்தமாக 4 ரோடார்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ரோடார்ஸும் காற்றை கிழிச்சிக்கிட்டு ஈஸியாக வந்து குறைஞ்ச எனர்ஜியோட அதால் பறக்க முடியும். ஸோ கம்மியான எனர்ஜியை பயன்படுத்தி ஈஸியாகவே விடை கூடின ஒரு ட்ரோனை வந்து அங்கே ஈஸியாக பறக்க வைக்க முடியும். அப்படிங்கிறனால தான் நாசா இந்த மிஷினையே அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அடர்த்தியான வளிமண்டலம் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஒரு சோலார் பேனலை பொருத்திலாம் நம்மளால் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு கருவியை செயல்பட வைக்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் சூரியனுடைய அந்த வெளிச்சம் வெப்பம் அப்படிங்கிறது அந்த நிலவுக்குள்ளே பெருசாக வராது அந்த அடர்த்தியான வளிமண்டலத்தை தாண்டி. அதனால தான் இந்த டிராகன் ஃப்ளை அப்படிங்கிற அந்த மிஷின் மூலமாக அந்த ட்ரோன் அப்படிங்கிற உருவாக்கப்பட்டிருக்கிறதே ஒரு நியூக்ளியர் பவர் ட்ரோனாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பவருக்கு அங்கே இந்த மாதிரி நியூக்ளியர் பவர்ஸ் மூலமாக அது செயல்படும் போது தடையின்றி அதோட ஆய்வுகளை அதால் பண்ண முடியும். இந்த மிஷின் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம் பூமி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி உயிர்கள் உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையாக இருந்து இன்றைக்கி உயிர்கள் உருவாகிருக்கோ அதே மாதிரி தான் இந்த மேபி இந்த டைட்டன் அளவும் இப்போ இருக்கலாம், இல்லை உயிர்கள் ஆல்ரெடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடை கிடைச்ச மாதிரி இருக்கும். டைட்டன் அளவை பற்றி இன்னும் கூடுதலான நிறைய டேட்டாஸும் நமக்கு கிடைக்கும். எல்லாத்த விட முக்கியமாக நம்ம அவுட்டர் சோலார் சிஸ்டத்தில் ஒரு ட்ரோனை பறக்க விட்டு ஒரு நிலவில் ஆய்வு பண்ண முதல் ட்ரோனாகவும் ஒரு நிலவாகவும் இந்த நிலவு தான் அந்த பேருக்கு சொந்தமாகவும் ஆயிரும். ஃபைனலாக இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட்டுகளை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் சம்பந்தமான அட்வான்ஸான அப்டேட்டுகளை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.